ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Trident செஃப். இந்த வீடியோவில் நம்ம பைனாப்பிள் ஃப்ளேவரில் நல்ல டேஸ்டியான காயின் பிஸ்கட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கிறேன். பட்டர் பாருங்கள், நல்ல சாஃப்டாக ரூம் டெம்பரேச்சரில் எடுத்துக்கோங்க. இது ஒரு ஒயர் விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி விடுறேன். பட்டர்லாம் நல்லா க்ரீமியாக வர்றதுக்காக நல்லா பீட் பண்ணி விடுறேன். இதை நல்லா பீட் பண்ணியாச்சு. அடுத்து இதில் நான் 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன். நான் அந்த சுகரை நல்லா பவுடர் பண்ணி தான் எடுத்து சேர்த்துருக்குறேன். பட்டரையும் சுகரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். சுகரை நல்லா பவுடர் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக இது மிக்ஸ் ஆகும். இதுக்கு பீட்டர் யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை, ஒயர் விஸ்க் வச்சு நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நான் இதில் ஒரு முட்டை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். முட்டை ரொம்ப பெரிய சைஸ் முட்டையாக இல்லாமல் சின்ன முட்டையாக எடுத்துக்கோங்க. முட்டையை நல்லா பீட் பண்ணி விட்டுடலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இதில் நான் 1/2 கப் மைதா சேர்க்குறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணீர் பால் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இதிலேயே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாலே கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இதில் நான் 1/2 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்க்குறேன். மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம இதில் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்க்குறதுனால பிஸ்கட் பைனாப்பிள் ஃப்ளேவரில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்து பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஆனால் கலர் லைட்டாக டல்லாக இருக்குது. அதனால நான் இதில் 3 ட்ராப் அளவு எல்லோ ஃபுட் கலர் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்தா போதும். நான் கலர் கொஞ்சம் பிரைட்டாக வர்றதுக்காக தான் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்குறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கரெக்டான பதத்தில் மாவு ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நான் இதை ஒரு பைப்பிங் பேக்கில் எடுத்துக்கிறேன். பைப்பிங் பேக்கில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக நம்ம வச்சோம் அப்படின்னா வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால நான் எல்லா மாவுமே பைப்பிங் பேக்கில் எடுத்துக்கிறேன். அடுத்து நம்ம இந்த எண்டை கட் பண்ணி விட்டுடலாம். இனி நம்ம இதை பேக்கிங் ட்ரேயில் வைக்கலாம். ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்து நல்லா எண்ணெயை வச்சு ப்ரஷ் பண்ணி விடுறேன். எல்லா இடத்துலையுமே படுறது போல் எண்ணெயை நல்லா தடவி விட்டுடுங்க. இல்லைனா நீங்கள் பட்டர் பேப்பர் கூட இதில் யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம பைப்பிங் பேக் வச்சு இதில் சின்ன சின்ன சர்க்கிளாக வச்சிடலாம். சின்ன காயின் சைஸ்க்கு சின்ன சின்னதாக வைங்க. இது பிஸ்கட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ரொம்ப எல்லாம் டைம் ஆகாது, ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இனி நம்ம இதை பேக் பண்ணிடலாம். ஒரு ப்ரீஹீட்டட் அவனில் 140 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் நான் இதை பேக் பண்ணி எடுக்கிறேன். பிஸ்கட்டெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக பேக் ஆகி ரெடி ஆகிடும். 20 நிமிடத்துக்கு அப்புறமா பாருங்கள், பிஸ்கட்டெல்லாம் நல்லா சூப்பராக பேக் ஆகிடுச்சு. இனி நம்ம இதெல்லாம் பேக்கிங் ட்ரேலேருந்து எடுத்துடலாம். நம்ம இந்த பேக்கிங் ட்ரேயில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வச்சதுனால லைட்டாக சூடாக இருக்கிற நேரமே இந்த பிஸ்கட்டெல்லாம் ட்ரேலேருந்து எடுத்துடுங்க. நல்லா ஆறிடுச்சு அப்படின்னா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் பட்டர் பேப்பரை யூஸ் பண்ணால் நல்லா ஆறிய பிறகும் நம்ம ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். பாருங்கள், சின்ன சின்னதாக பிஸ்கட்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோவா கலர் சேஞ்ச் ஆகாமல் ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. இதை உடச்சி பார்க்குறேன். பாருங்கள், நல்லா க்ரன்ச்சியாக ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக நல்ல டேஸ்டியான காயின் பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.